என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 8ஆம் நாள். இன்றைக்குரிய தியானத்திற்கான தலைப்பு திடப்படுத்துதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 41 வரை. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 15:32. இந்த பகுதியிலேயே பவுல், யூதா, சீலா போன்ற ஊழியர்கள் விசுவாசிகளை திடப்படுத்தும் செய்தியை பார்க்கிறோம். திடப்படுத்தல் என்றால் என்ன? எந்த ஒரு விசுவாசியானாலும் கிறிஸ்து நம்மை ரட்சித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குகிறோம். தொடக்க புள்ளியிலேயே நின்று விடாமல் நாள்தோறும் விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசத்தை தகர்க்கிறார் போல வாழ்வில் துன்பங்கள் வந்து தாக்கும்போது அவற்றை தாங்கிக் கொள்வதோடு ஆன்மீக சத்தியங்களை திருமறையிலிருந்து நன்கு கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இதை கிறிஸ்துவுக்குள் வளர்தல், திடப்படுதல், நிலைத்திருத்தல் என்று சொல்லலாம். இந்த திடப்படுதல் இல்லாது போனால் விசுவாசி நாளடைவில் அவிசுவாசியாகி போவான். எனவே ஊழியர்கள் நற்செய்தியை சொல்லி சபைகளை உருவாக்கியது போலவே சபையாரை திடப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினர். அதற்காகவே ஏற்கனவே சென்ற சபைகளுக்கு மீண்டும் செல்கிறார்கள். இன்றும் நம் ஆலய ஆராதனைகளில் கொடுக்கப்படும் செய்திகள் நல்ல ஊட்டம் தரும் ஆன்மீக உணவாக இருப்பது அவசியம். யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால் புத்தி சொல்லி திடப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் எனப்படுவார் வரவிருக்கும் நிகழ்வுகளை சொல்பவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகும்படி பேசுவது தீர்க்க தரிசனம் என்று பவுல் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 14:3-4. எனவேதான் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்கிறார். 39ஆம் வசனத்தில் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே கடும் கோபம் உண்டானதையும் அவர்கள் பிரிந்து ஊழியத்திற்கு போனதையும் பார்க்கிறோம். கோபம் மனிதருக்குள்ள ஒரு பலவீனம். அது மனிதர்களான ஊழியர்களுக்குள்ளும் இருந்திருக்கிறது. கருத்து வேறுபாடு என்பது இயல்பானது. மார்க்குவின் நிமித்தம் தான் இவர்கள் இருவருக்குள்ளும் கோபம் உண்டது. ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளான இவர்கள் கிறிஸ்துவைப் போல மன்னித்து விட்டதால் மார்க்கு பவுலுடன் இணைந்து சிறைப்பட்டிருக்கிறார். கொலோசையர் 4:10. கொலோசையருக்கும் பிலமோனுக்கும் வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இவர்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதவர்கள். கோபப்பட்டாலும் உடனே பரிகாரம் தேடுபவனே உண்மை கிறிஸ்தவன். கோபப்பட்டாலும் உடனே பரிகாரம் தேடுபவனே உண்மை கிறிஸ்தவன். ஜெபம். தேவனே, நான் உமக்குள் திடப்பட்ட கிறிஸ்தவனாகும்படி உம்முடைய சத்துவம் வாய்ந்த சத்தியங்களால் என்னை பலப்படுத்தும். ஆமேன்.